ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிக சிறப்பான மாதம். காரணம் என்னென்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு வியாழன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. உங்களுடைய ராசிநாதன் மேச ராசியில் இருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு உங்களுடைய ராசிநாதன் இருந்தால் அது விரயங்கள் தானே கொடுக்கும். அப்படின்னு அது எப்படி நல்லதாகும் அப்படின்னு கேட்பீங்க. விரயத்தை கொடுக்கும். ஆனால் வந்து வீண் விரயம் இல்லை. ஆதாயங்கள், அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட வாங்கணும்னு விருப்பப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசு வரும்னு அர்த்தம். நம்ம ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அது காசு இருந்தால் தானே செய்ய முடியும். அந்த செலவை தைரியமாக சந்தோஷமாக செய்கிறதுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிச்சயமான முறையில் சுப விரயங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் கொண்டாட்டங்கள் விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்க போகுது. தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பார்ட்டி மாதிரி தான் உங்களுக்கு செல்ல போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 குருமார்களும் சிறப்பாக இருக்கிறாங்க. வியாழன், அதாவது தேவகுரு நல்ல நிலையில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. வக்ரம் அதிசாரம் எந்த இதுவும் இல்லாமல் தன்னோட நிலையில் அவர் வலுவாக இருக்கார். அது போக உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 6க்குரியவனும் சுக்கிரன் தான். துலா ராசின்ற அடிப்படையில் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகங்கள்.